Montessori methods early education la unga practical கத்துப்பாங்க. அது வந்து பேஸ் சரியா இருந்தா தான நம்ம அடுத்தடுத்து குழந்தைங்க அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிலாம் நல்லா இருக்கும். எனக்கு கரியர் கேப் இருக்கு. நான் படிச்சு முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. டிகிரி வந்துட்டு கரஸ்ல பண்ணிருக்கேன் இல்ல +2 தான் பண்ணிருக்கேன். பேசிக் எலிஜிபிலிட்டி டு ட்ரெயின் ஹியர் அப்படினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10th முடிச்சப்பல 450 மார்க் வாங்குது. அது ஃபேமிலி சிச்சுவேஷனால படிக்க முடியல. எப்படி படிக்கறாங்கன்றது முக்கியம் இல்ல. எப்படி அவங்க ஸ்கில் வளர்த்துக்கறாங்கன்றது தான் முக்கியம். சோ என்னோட ஸ்டூடண்ட்ஸ் என்ன வேல படிச்சாலுமே அவங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்றோம். So எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்? பிளேஸ்மென்ட் சர்வீஸ் எங்க கிட்ட இருக்கு. ரெக்வெஸ்ட் பண்ணி பிகைன் வித் மூலமா மேம் நான் நிறைய டீச்சிங் படிச்சிருக்கேன். ஆனா அவங்களுக்கு ஸ்கில் இருக்கான்னு நாங்க பாப்போம். எல்லா லேடிஸ்க்கும் ஸ்கில் இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து கூலி வேலை தான் பாக்குறாரு அப்படின்ற பசங்களுக்கு டெய்லி வேஜஸ்க்குலாம் வந்து எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த மாதிரி லேடிஸ் மேல வரக்கூடாதா? ஆல்மோஸ்ட் என்கிட்ட 3000+ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிருக்காங்க. ஆக்சுவலி பிஎட் டீடைல் முடிச்சவங்களே எங்ககிட்ட வராங்க படிக்கிறது. இப்போ உள்ள டெக்னாலஜில எப்படி போய் டீச் பண்ணணும்? இப்போ வந்து இந்த மெத்தடாலஜில தான் எல்லா ஸ்கூல்லையுமே கிண்டர் கார்டன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. எப்படி பெர் இயர் வந்து ஒரு 1000 ஸ்டூடண்ட்ஸ் வெளிய போவாங்க. கண்டிப்பா ஆக்சுவலி பெர் இயர் 1600 ஸ்டூடண்ட்ஸ் வெளிய போறாங்க. அத வந்து 3 பேட்சா மூவ் பண்றோம் நாங்க. மினிமம் எனக்கு எவ்வளவு salary கிடைக்கும்? 10000 ல இருந்து 30k வரையும் கிடைக்குது. இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகல. இன்னும் 3 months இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் பிளேஸ்மென்ட் ஆயிட்டோம். இன்னும் கோர்ஸ் முடியவே இல்லை. ஆனா கால் ஃபார் பண்ணிருக்காங்க. உன்னை கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நெல்லு. ரேன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஃபவுண்டர் ஆனா ஸ்டெஃபி தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாண்டெசரி ட்ரைனிங் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுறதுக்கு இருக்கிறோம். ஸோ இந்த மாண்டெசரி ட்ரைனிங்ல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு, யார் யாரெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மாண்டெசரினா என்ன அப்படிங்கிறது தான். என்ன நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அந்த மாண்டெசரி மெத்தட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ மாண்டெசரி அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ நம்மலாம் வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டீச்சிங்கில் படித்தோம். நம்ம படிக்கும் போது வந்து நம்ம டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக்கு போர்டு அந்த சிஸ்டம் தான் இருந்தது அதிகமாக. ஸோ நம்ம வந்து தியரட்டிக்கல் பார்ட் தான் அதிகமாக இருந்தது. நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக போய் எதுவுமே பண்ணும்போது அந்த +1 +2 தான் நம்ம ப்ராக்டிக்கல்ன்றத ஒரு. ஸோ மாண்டெசரியில் அப்படி கிடையாது. எர்லி எஜுகேஷனில் அவங்க ப்ராக்டிக்கலாக கற்றுப்பாங்க குழந்தைங்க. ஸோ அதுதான் மாண்டெசரி எஜுகேஷன், ப்ராக்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங். இந்த மாண்டெசரி எஜுகேஷனுங்கிறப்ப கிண்டர் கார்டன்லேயே முடிஞ்சிருமா? எவ்வளோ தூரம் அந்த மாண்டெசரி மெத்தட் வந்து எடுத்துட்டு போறாங்க? 13 இயர்ஸ் வரை எடுத்துட்டு போகலாம். ஓகே. கிண்டர் கார்டன் லெவல் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவங்க எர்லி எஜுகேஷன் அது வந்து பேஸ் சரியா இருந்தா தானே நம்ம அடுத்தடுத்து குழந்தைங்க அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிலாம் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் வந்து அந்த எர்லி எஜுகேஷன் நம்ம வந்து மாண்டெசரியில் கொடுத்தா நல்லா இருக்கும் நம்ம சொல்றோம். ஸோ எனக்கு அதுல ஒரு பெரிய டவுட் இருந்துட்டு இருந்தது. ஏன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்றாங்க. மாண்டெசரினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா உங்ககிட்ட கேட்டா சரியா இருக்கும். 2.5 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகும். அதாவது வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க, ஓகே, அவங்களே லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ மாண்டெசரி கிளாஸ் ரூமும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கான என்வரான்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. சூப்பர். ஸோ இப்போ இந்த மாதிரி மாண்டெசரி ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர டவுட் என்னன்னா, எனக்கு கரியர் கேப் இருக்கு. நான் படிச்சு முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து டிகிரி வந்துட்டு கரஸ்ல பண்ணியிருக்கேன் இல்லை +2 தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு டீச்சர் அப்படின்னாலே வந்து பிஎட் டிஎட் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப அவங்க பேசிக்காக 12th இல்லை வந்து டிகிரியோ படிச்சிருக்கணுமா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் நான் கேட்குறேன். பேசிக் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து வெளியே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் பயப்படுவாங்க. ஃபியர் தான் மெயின். ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபியர் என்னன்னா அவங்களுக்கான அந்த ஸ்கில் என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ இப்போ கெரியர் கேப் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை விட்டுட்டு நம்ம எப்படி போறது? ஸோ கெரியர் கேப்னும் நம்ம படிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்மளால வந்து இதை வந்து எடுத்துட்டு போக முடியுமா நம்ம லைஃப் ஸ்கில்லா அப்படின்னும் போது அவங்க உள்ள ஒன்ஸ் இப்போ ஒரு இது வந்து ஒருத்தவங்க வரும்போது எங்ககிட்ட அட்மிஷன் கேட்பாங்க. எங்களால இது பண்ண முடியுமா, எங்களுக்கு எலிஜிபிலிட்டியா அப்படின்னும் போது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள வரும்போது அவங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு, அவங்களால இதை பண்ண முடியுமா. இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து 10th தான் முடிச்சிருக்கு, 12th தான் முடிச்சிருக்கு, இல்லை வந்து கோர்ஸ் டிஸ்கன்யூ பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அவளோட ஃபேமிலி சிச்சுவேஷனால அந்த பிள்ளைங்க படிச்சிருக்காது. ஸோ அப்போ வந்து ஆனால் அவங்களுக்கு ஸ்கில்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ உள்ளே வரும்போது நல்லா டிராயிங் சென்ஸ் இருக்கும், நல்லா டிராயிங் பண்ணுவாங்க, நல்ல பேச்சு திறமை இருக்கும், அவங்களால வந்து நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் கொடுக்க முடியும், அவங்களால டீச் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒன்ஸ் அவங்க உள்ளே வந்தோடனே ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுப்போம். நாங்கள் அவங்க எப்படி இருக்காங்க, டீச்சிங்க்கு எலிஜிபிலிட்டியா அப்படின்ற மாதிரி இங்கே நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்கும். உங்களுக்கு
ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு போவோம். ஸோ அது வந்து ஒரு ஸ்கிரீனிங் ப்ராசஸ் இல்லையா? ஆமா, ஸ்கிரீனிங் ப்ராசஸ் இங்க கண்டிப்பா கம்பல்சரி இருக்கும். ஓகே. இப்போ உடனே ஜாயின் பண்றாங்க அப்படின்னு உடனே உங்களுக்கு டீச்சிங்குள்ள நம்ம கொண்டு போக மாட்டோம். சரி. உடனே எல்லாமே இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிஎடா இருக்கட்டும் டிடெடா இருக்கட்டும் அவங்க வந்து கண்டிப்பா வந்து தியரட்டிக்கல் மெத்தட்ல தான் படிப்பாங்க. நிறைய தியரட்டிக்கல் மெத்தட் படிச்சு அதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கலா பண்ணுவாங்க. ஸோ மாண்டசரி எப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் ப்ராக்டிக்கல் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கல்ல இருந்து தியரட்டிக்கல் அவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. ஓ ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு என்ன தெரியும், ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை பார்த்து அவங்களே வந்து அவங்களால வந்து கிரியேட்டிவாக எல்லா விஷயங்களும் பண்ண முடியும். நான் பிஎட் முடிச்சிருக்கேன், நான் டிடெட் முடிச்சிருக்கேன், எனக்கே வந்து ஜாப் கிடைக்கல, அவங்க கண்டிப்பாக அந்த வார்த்தை சொல்லுவாங்க. ஆக்சுவலி பிஎட் டிடெட் முடிச்சவங்களே எங்ககிட்ட வராங்க படிக்கிறதுக்கு. ஏன்னா என்னன்னா அவங்களுக்கும் கெரியர் கேப். என்னன்னா அவங்க பிஎட் டீட்டெயிலாக எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ கூட வந்து அவங்களுக்கு வந்து என்னன்றது இப்போ உள்ள டெக்னாலஜியில் எப்படி போய் டீச் பண்ணணும் அப்படின்றது வந்து சம்டைம்ஸ் அவங்க டீச் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. ஏன்னா பிஎட் டீட்டெயில் எல்லாம் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க தான். ஆனா அவங்களும் ஏன் இங்க வராங்க அப்படின்னா டீச்சிங் பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த மெத்தடாலஜி எப்படி இருக்கு. இப்போ வந்து இந்த மெத்தடாலஜில தான் எல்லா ஸ்கூல்லையுமே கிண்டர் கார்டன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே விருப்பப்படுறாங்க. இப்போ பேரண்ட் உங்களுக்கு இப்போ ஒரு கிண்டர் கார்டன்ல உள்ள குழந்தைக்கு ஆக்டிவிட்டி ரிலேட்டடா கொடுக்குறோம் அப்படின்னும் போது நீங்க வேணான்னு சொல்லுவீங்களா? அஃப்கோர்ஸ் அதை தானே எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அப்படின்னும் போது ஒரு டீச்சர் வந்து பிஎட் டிடெட் முடிச்சிருக்காங்கன்னா அவங்க லெவல்ன்றது ஒரு 8th 9th அவங்க எடுக்கலாம். ஆனா ஒரு கிண்டர் கார்டன் லெவல் போறாங்க அப்படின்னும் போது மாண்டசரி எஜுகேஷன்ன்றது அந்த குழந்தைங்களை பத்தி அவங்களுக்கு என்ன நீடு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க வந்து எப்படி நம்ம டீச் பண்ணலாம் அப்படின்றது குழந்தைங்களை பத்தி குழந்தைங்களோட சைக்காலஜின்னு ஒண்ணு இருக்கு, சைல்ட் சைக்காலஜி. அந்த குழந்தைங்களை வந்து இப்போ இந்த குழந்தை 40 குழந்தை இருக்கா, அந்த 40 குழந்தையில எது ஸ்லோவா இருக்கு குழந்தை, இல்ல அந்த குழந்தை எப்படி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு, ஏன் இந்த குழந்தை ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது அப்படின்றத மாண்டசரி லெவல் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எடுத்தாதான் அந்த குழந்தைங்களுக்கு லெவலா போய் அவங்களால சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இப்போ பிஎட் டீட்டெயிலாம் வராங்கன்னா அவங்க ஆல்ரெடி இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 8th 9th எடுத்திருப்பாங்க. அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கிண்டர் கார்டன் லெவல் நான் போகணும், எதனால நான் கேட்கிறேன், இல்ல அவங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது அந்த குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இது வந்து எனக்கு வேணும். இப்போ 12th முடிச்சாலும் வரலாம், ஒரு நார்மல் டிகிரி இருந்தாலும் வரலாம். இப்போ டிடெயில் முடிச்சுப்போம், அப்போ +2 முடிச்சுட்டு டிடெயில் முடிச்சவங்களும் வந்து டீச்சரா தான் ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து ஒரு +2 முடிக்கிறாங்க, 10th முடிக்கிறாங்கன்னா ஒரு 10th முடிச்சப்பல 450 மார்க் வாங்குது. அது ஃபேமிலி சிச்சுவேஷனால படிக்க முடியல, ஆனா ஸ்போக்கன் நல்லா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு வந்து போய் ஒரு வேற எங்கேயோ ஹெல்ப்பராவோ எங்கேயோ தானே அந்த பொண்ணுக்கு கிடைக்குது லைஃப். ஆனா இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கே, மாண்டசரி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களை வந்து கை கொடுத்து தூக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டான ஒரு ஜாப் இது. நான் கேட்குற ஒரு இப்போ எல்லா ப்ரொஃபஷனும் இருக்கு, எது நீங்க பெஸ்ட்னு சொல்லுவீங்க? நம்ம டீச்சர் தான் சொல்லுவோம், ஆல்வேஸ் டீச்சர் அண்ட் டாக்டர்ஸ். கண்டிப்பா நம்ம ஆக்சுவலி டாக்டரோட டீச்சர் தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா டாக்டர் உருவாக்குறதே டீச்சர் தானே. இப்போ ஒரு டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட் யாருனாலும் எடுத்துக்கோங்க, அவங்களோட பேசிக் சரியில்லைன்னா அவங்க கண்டிப்பா இவ்வளவு வந்திருக்க முடியாது. அப்போ பேசிக் கொடுக்குற டீச்சர் கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். அதை தான் நாங்க ரொம்ப இங்க பாக்குறது. அடுத்ததான் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறப்ப இது எத்தனை வருஷம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும்? நேர்ல என்னால சில நேரங்கள்ல வர முடியாது, வீட்டையும் பார்த்துக்கணும், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கிறீங்களே இப்போ கண்டிப்பா நேர்ல தான் வரணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எப்படி படிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படி அவங்க ஸ்கில் வளர்த்துக்கிறாங்கன்றதான் முக்கியம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வேலை படிச்சாலுமே அவங்க கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு இங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ நீங்க கேட்ட மாதிரி ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே உங்களுக்கு நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்றோம். ஸோ ஆன்லைன்லயும் வருவாங்க, அவங்க ஆஃப்லைன்லயும் வருவாங்க. எதுக்குன்னா அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்க இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு இடத்துல ஃபியர் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும் அவங்க இங்க வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கொடுக்குறோம். இப்போ எதுக்காக ஆன்லைன் ரொம்ப ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு லேடிஸ் இருக்காங்க, அவங்க ஆன்லைன் போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ ஆன்லைன் உடனே நீங்க வந்து இப்போ அவங்க சும்மா உட்காந்துட்டுலாம் அட்டன் பண்ண முடியாது, இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் எல்லாமே. ஸோ ஏன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம், பெரிய ஸ்க்ரீன் இருக்கும், ஒரு 4 டீச்சர்ஸ் இருப்பாங்க உள்ள, நாங்க இங்க அவங்கள வாட்ச் பண்ணுவோம். அவங்க ஒழுங்கா உட்காரட்டி கூட கால் பண்ணி ஆப்சென்ட் போட்டுருவாங்க, ஒரு 10 நிமிஷம் ஒழுங்கா இல்லாட்டி கூட. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா நாங்க ஃபாலோ பண்றோம். ஏன் அப்படி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, ஒரு லேடிஸ்க்கு வந்து இது ரெஸ்பெக்டான ஜாப் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஏனோ தானோ ஆன்லைன் தானே அப்படின்னு உட்காந்துட்டு சும்மா வீடியோ ஆஃப் பண்ணிட்டுலாம் உட்கார முடியாது. ஏன்னா 60% மார்க் அவங்களுக்கு ஆன்லைன் பிரசன்ஸ்க்கு இருக்கீங்க. ஸோ அது வந்து கோர்ஸோட டைம் வந்து 1 இயர். கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறப்ப இது எனக்கு என்னன்னா, அந்த மாண்டசரிங்கிற ஜாப் வந்து வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு கரியரையும் மேனேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மோஸ்டா இதுக்குள்ள வரணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி பேலன்ஸ்டா இருக்குமா இந்த ஃபீல்டு? கண்டிப்பா வந்து
புதுசா உள்ளவங்களுக்கு அது பேலன்ஸ்டா இருக்காது, என்னன்னு தெரியாது. இப்போ வரும்போது அவங்க கோர்ஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ குழந்தையும் பார்த்துக்க முடியாது, வீட்டையும் பார்த்துக்க முடியாது, இந்த கோர்ஸையும் பண்ணணும். அப்போ வேலைக்கு போனால் நம்மளால எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும்? பேலன்ஸ் எப்படி வந்து ஒரு வீட்டையும் உங்களோட ஒர்க்கையும் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றதை மெயினாக இங்கே சொல்லி கொடுக்குறோம். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்களே வந்து எனக்கே ஜாப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் நிறைய இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கேங்க, பட் ஜாப்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மெயினாக நம்ம அதை படிக்கிறதுக்கு காரணமே ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் வந்து என் இன்ஸ்டியூட்ல படிச்சவங்கள வந்து வேலைக்கு போயிடுறாங்க. ஸோ எனக்கு தெரியுது என் இன்ஸ்டியூட்ல இருக்காங்க, ஏமா வேலைக்கு போகாம இருக்கீங்க, போங்கம்மான்னு நாங்கள் பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் எங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி யாராவது ரெக்வஸ்ட் பண்ணி பிகைன் விட்ஸ் மூலியமா, மேம் நான் நிறைய டீச்சிங் படிச்சிருக்கேன், ஆனால் அவங்களுக்கு ஸ்கில் இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம். ஸ்கில் சப்போஸ் இல்லை அப்படின்னா இங்கே வந்து பர்சன்டேஜ் லெவலில் அவங்கள திருப்பி இங்கே படிக்க வச்சு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி படிக்க வச்சு அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ இங்கே அந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் டீச்சிங்க்கு இருக்கு. அதுதான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாப் அசிஸ்டன்ஸை நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு படிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நான் கண்டிப்பாக உங்களை வேலைக்கு அனுப்பிச்சிருவேன். ஏன்னா எதுக்காக நான் அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நான் 8+ இயர்ஸாக இதில் நான் இருக்கேன். ஸோ இருக்கும்போது ஒரு லேடிஸோட ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் லேடிஸ் அவங்களுக்கு ஃபினான்ஷியலி அவங்க இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, டிபெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபியர், அவங்களுக்கான ஸ்கில் இல்லை. ஸோ நான் 10th தான் முடிச்சிருக்கேன். நீங்கள் நினைக்கிறீங்க 10th முடிச்சிருக்க பசங்களாம் பிச்சு உதருவாங்க? என் பசங்க எல்லா லேடிஸ்க்கும் ஸ்கில் இருக்கு. ஸோ ஏன் வந்து லேடிஸ்னால எவ்வளவோ பண்ண முடியுமே, சரித்திரம் படிக்க. இப்போ என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியுங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் வந்து ஒரு பாதி பேரை தான் என்னால் கொண்டு வர முடியும். நான் எஜுகேஷன் கொடுத்தேன்னா அவங்க லைஃப்பை பார்த்துப்பாங்க. அதனால தான் இந்த ஒரு கெரியர் வந்து இவ்வளோ பெரிய லெவலில் நாங்கள் கொண்டு போறோம். அடுத்ததான் வந்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ங்கிற ஒரு விஷயம், அது எவ்வளவு தூரம் அஃபோர்டபுளா இருக்கும் இந்த கோர்ஸ்? இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே கேட்கறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஆக்சுவலி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ரீசனபிளானதா தான் இங்கே டீம் எஜுகேஷன்ல இருக்கும். ஸோ இப்போ நாங்க இப்போ சொல்றேன், கமெண்ட்ஸ் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க போட்டுடுவாங்க ரீசனபிள், இந்த இதுதான் ஃபீஸ், நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் டிஃப்ரெண்டா வச்சிருக்கோம். இப்போ ஃபினான்ஷியலா பேக்ரவுண்ட் வீக்கா இருக்கு அப்படின்னா அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணி எங்கள்கிட்டயே இருக்கு சப்போர்ட், நாங்களே வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்றோம். அவங்களுக்கு எப்படின்னா அவங்க வந்து ஆஃப் ஆஃப் த ஃபீஸ் கட்டுவாங்க, இங்கேருந்து ஒரு ஃபினான்ஷியலா ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்கள படிக்க வைப்போம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் படிக்க வைக்கிறோம் நாங்கள். ஸோ இப்போ 10th தான் முடிச்சிருக்கு தான் அந்த பொண்ணுனால இவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியும், என் ஹஸ்பண்ட் வந்து கூலி வேலை தான் பார்க்குறாரு அப்படின்ற பசங்களுக்கு டெய்லி வேஜஸ்க்குலாம் வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த மாதிரி லேடிஸ் மேலே வரக்கூடாதா? அவங்க மேலே வரணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த கோர்ஸ்க்கானது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இடத்துல வந்து இவ்வளோ தான் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து உள்ளே வரும்போது அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஃபீஸ் வாங்குவோம். இங்கே அப்படி கிடையாது, நாங்கள் ஃபிக்ஸடாக ஒரு ஃபீஸ் வச்சுருப்போம். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அவங்க படிக்கலாம். ஸோ இது வந்து 1 வருஷம் பீரியட்னு சொல்லிட்டீங்க. ஸோ டெய்லி நான் எவ்வளோ நேரம் கிளாஸில் இருக்கணும்? அப்ராட்லேருந்துலாம் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிங்க. ஸோ அப்போ ப்ராக்டிக்கலுக்கு இங்கே வர மாதிரி இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருக்கு. அப்ராட்ல இருந்து அப்படின்னா அவங்களே வராங்க ப்ராக்டிக்கல். ஓ சரி சரி சரி. ஸோ அவங்களே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ இப்போ அப்ராட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க வராமலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க இங்கே இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அங்கே இருப்பாங்க. ஸோ இங்கே படிச்சுட்டு அவங்க போய் அங்கே வந்து வேலை பார்ப்பாங்க. அதான் ப்ராக்டிகல்ஸ்க்கு இங்கே வர மாதிரி தான் இருக்கும் இல்லையா? கம்பல்சரி இங்கே வரணும். அண்ட் அதர்வைஸ் வந்து கிளாஸ் டைமிங் எவ்வளோ நேரம் இருக்கும்? ப்ராக்டிக்கல் அப்படின்னும் போது சப்போஸ் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்கன்னா அந்த இடத்துல இப்போ நாங்கள் நேரில் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலையும் எங்களால் ப்ராக்டிகல்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க, ஃபினான்ஷியலாக வந்து நிறைய பேர் எப்படி அவங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு. இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்ல ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஜாப்க்கு. கிளாஸ் தான் எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கும்? இல்லை ஆக்சுவலி ஈவினிங் மட்டும் தான் கிளாஸஸ் வச்சுருப்போம் நாங்கள். ஸோ வீக்லி 2 வைஸ் கிளாஸஸ் இருக்கும், ஈவினிங் இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் காலையில் மதியம் அப்படின்ற மாதிரி மாறி தான் இருக்கும். இப்போ ஒரு 8+ இயர்ஸாக நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்போ உங்ககிட்ட இருந்து வெளியில் போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. நம்பர் சொல்ல முடியுமா, எத்தனை பேர் இது வரைக்கும் படிச்சு வெளில போயிருக்காங்க அப்படின்னு? ஆல்மோஸ்ட் என்கிட்ட 3000+ ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிருக்காங்க. 3000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் பெர் இயர் வந்து ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வெளில போவாங்க. கண்டிப்பா 1000 ஆக்சுவலி பெரிய 1600 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போறாங்க. அதாவது இப்போ அதை வந்து 3 பேட்சா மூவ் பண்றோம் நாங்கள், ஒரே பேட்சா இல்லாமல் 3 பேட்சா மூவ் பண்றோம். ஸோ இப்போ அடுத்தது நம்மளுக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் தான். இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரீங்க அப்படிங்கிறப்ப நீங்களே அசஸ் பண்ணுறீங்க ஜாபுக்குங்கிறத தாண்டி இனிஷியலாக நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் கிடைக்கும், ஒரு சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க பார்க்குறவங்க. எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும்னு ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த எவ்வளோ மினிமம் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், ஸ்டார்டிங்லேயே எனக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறது வந்து ஜென்யூனான ஒரு விஷயம். 10லேருந்து 30K வரையும் கிடைக்குது, 10,000லேருந்து 30K வரையும் கிடைக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கூல். ஸ்கூல் இன்னொன்று என்னன்னா அவங்களோட ஸ்கில்.
நம்ம என்னதான் ஸ்கில் சொல்லி கொடுத்தாலும் சில பசங்க வந்து கொஞ்சம் ஸ்போக்கன் லெவல் தடுமாறுவாங்க இல்லையா. ஸோ ஆனால் அவங்களும் வேலைக்கு போயிடுறாங்க போலந்து. அவங்களுக்கு அந்த ஏரியா இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, இப்போ கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு படிக்க வருது, நான் கிராமத்தில் இருக்கேன் மேம், எங்கள் ஸ்கூலில் இவ்வளோதான் கொடுப்பாங்க அப்படின்னா கிராமத்துலேருந்து பசங்க படிக்கிறாங்க எங்ககிட்ட. அவங்க கிராமத்தில் உள்ள பசங்க அவ்வளோ ஸ்கில்டு, அவ்வளோ ஸ்கில் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம அப்போ படிக்கும்போது இந்த மாண்டெசரி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ வந்து இந்த மாண்டெசரி நோக்கி எல்லா பேரண்ட்ஸும் போகிறத பார்க்க முடியுது. பட் நம்மளுடைய அப்பா அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் அப்படியே படிச்சிங்க, ஏதோ புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த மாண்டெசரி டீச்சிங்கை நோக்கி நம்ம போகிறோம். அப்படி என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுக்கெல்லாம் ஒரு குவாலிட்டி வளர்றது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன குவாலிட்டினா லீடர்ஷிப் குவாலிட்டி. ஓகே ஓகே இல்லையா? அது மாண்டெசரியில் படிக்கிற குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அவங்க அந்த மாண்டெசரியோட என்விரான்மெண்ட்டில் வளரும் போது இண்டிபெண்ட்டாக அவங்களால எல்லாத்தையுமே செல்ஃபாக பண்ண முடியும். ஸோ ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், ஆக்சுவலி வந்து மாண்டெசரின்றது ப்ராக்டிக்கல் வே ஆஃப் டீச்சிங் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா. ப்ராக்டிக்கல்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த குழந்தைங்க டெய்லி செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கு தான். அந்த குழந்தைங்க தன்னை க்ரூம் பண்ணிக்கிறது, அவங்கள க்ரீட்டிங் சென்ஸ், அவங்கள க்ரீட் பண்ணுறது, ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தைங்கள அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்க தெரியும், அக்செப்ட் பண்ணிப்பாங்க அது மிஸ்டேக்கு, அதை நம்ம மாற்றிக்கணும். இப்போ நான் திடீர்னு உங்களுக்கு இது நீ தப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்கள் வந்து அதை திருத்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதில் என்ன சொன்னவன்ட்ட என்ன தப்பு இருக்குது அப்படின்னா அவங்கள தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்களே தவிர அங்கே என்ன மிஸ்டேக் இருக்குன்றத என்றைக்குமே அவங்க சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி பேசிக்காக வளர்கிற குழந்தைங்க செல்ஃப் கரெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போதும் சரி, ஒருத்தவங்கள்ட்ட பழகும் போதும் சரி, ஒரு சொசைட்டியில் போயிட்டு அவங்க வந்து சோஷியலாக எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து ஒரு குரூப் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து அடுத்த லெவல் போகணும், இல்லை வந்து எனக்கு வீட்டிலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் என்னால் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேலை வேணும்னு தேடுற நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மோரோவர் ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொரு இயரும் வெளில அனுப்புறீங்கும் போது அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். அது உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு கிளாரிட்டியோட சொன்னீங்க. நன்றி. நன்றி. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார்லேருந்து வரேன். இப்போ இவ்வளோ தூரத்தில் நான் டீம் எஜுகேஷன் சூஸ் பண்ணது காரணம் இவங்களுடைய டீச்சிங் எபிலிட்டி அதிகமாக இருக்கிறதால தான். அதே மாதிரி வந்து நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுடைய டீச்சிங் வந்து நல்லா சொல்லிக் கொடுக்கறதால வந்து நிறைய பேர் வந்து இங்கே ஜாயின் பண்ணணுன்றது வந்து எல்லாருக்குமே நானுமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து இவங்க வந்து நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நமக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணாங்க. இன்டர்வியூஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் பண்ணி சர்டிஃபிகேட் ப்ரொவைட்ஸ் பண்ணுறதால கண்டிப்பாக இங்கே ஜாயின் பண்ணலாம். டீம் எஜுகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன். வணக்கம், என்னோட பேர் அஸ்வினி. நான் தாமரத்துலேருந்து வரேன். ஸோ 9 மந்த்ஸாக இங்கே படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் 3 மந்த்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கே என்னென்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் என்ன டவுட்ஸ் கேட்டாலும் இமீடியட்டாக கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இண்டிவிஜுவலாக ஒருத்தர் கேர் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல வேற எங்காவது. ஆனால் இங்கே வந்து ஒருத்தரையும் இண்டிவிஜுவலாக கேர் பண்ணிக்கிறாங்க. ஏதாவது டவுட்னா கிளியர் பண்ணுறாங்க. எங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும் நல்லா கிளியராக எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க. இங்கே டீமில் நான் சேர்ந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டி எனக்கே தெரியாமல் இருந்ததெல்லாம் வெளியில் வந்திருக்கு. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டிராயிங்காக இருக்கட்டும். எங்கள் வீட்டில் பசங்களே அம்மா உங்களுக்கு இவ்வளோ டிராயிங் வருதா அந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு நான் இவ்வளோ ஸ்கில் இருக்கா எனக்கு அப்படிங்கிறது டீம் சேர்ந்து தான் நான் கற்றுட்டு இருந்திருக்கேன். நானுமே என் பசங்க படிக்கிற ஸ்கூல்லேருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. இன்னும் கோர்ஸ் முடியவே இல்லை, ஆனால் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே டீம் எஜுகேஷனில் ஜாயின் பண்ணி என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் நிறையாவே இருக்குது. பேசுகிறதுலேருந்து கூட நான் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லாமே டீம் எஜுகேஷனில் ஜாயின் பண்ணிட்டு தான். நாங்கள் 2 பேருமே சிஸ்டர்ஸ் தான். ஸோ நாங்கள் வந்து சென்னையிலேருந்து தான் வரோம், தாம்பரத்துலேருந்து. ஸோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்குமே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்ம வந்து நிறைய படிச்சிருக்கோம், ஸோ நம்ம கெரியர் வந்து பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு, நம்ம நிறைய படித்தும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியல, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியல அப்படிங்கிறது எல்லா லேடிஸ்க்குமே ஒரு வருத்தம் தான். ஸோ இன்றைக்கி வந்து சுச்சுவேஷனில் நம்ம போய் கோர்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம டேரெக்டாக போகணும், ஆஃப்லைனில் தான் போகணும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது வந்து நான் சோஷியல் மீடியா மூலயமா வந்தேன். ஸோ எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இன்னொன்று பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தது. நம்ம எது கேட்டாலுமே கைண்டாக ஆன்சர் பண்ணாங்க. ரொம்ப ரிப்ளை எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. அண்ட் இன்னொன்று ஆஃப்லைனில் நம்ம வந்து வரலாம், ஆன்லைன்லேயுமே நம்ம வீட்டில் எங்கே வேணாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அட்டன் பண்ணலாம். மெயின்லி நாங்கள் ஏன் டீம் எஜுகேஷன் சூஸ் பண்ணோன்னா இட்ஸ் யூனிக் ஃப்ரம் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பிகாஸ் கம்பேரிங் டு அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும்,
இந்தியா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுன்றது தான் ஃபோக்கஸாக இருந்தது. பட் டேர்ம் எஜுகேஷனில் டிஃப்ரெண்ட்டாக நோட்டீஸ் பண்ணோம். அவங்க வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸ், எல்லா பர்சன்ஸ்க்குமே வந்து இண்டிவிஜுவல் இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன நீடட்ஸ் அண்ட் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதில் பெட்டராக இருக்காங்கன்னு சொல்லி அதில் என்கரேஜ் பண்ணுறாங்க. செகண்டரி யார் யார் எதில் லேக்கேஜாக இருக்காங்கன்னு சொல்லி அதில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இண்டிவிஜுவலுக்கு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இங்கே மெயின் ஃபோக்கஸிங்காக இருக்குது. அண்ட் ஃபீலிங் அண்ட் ஒன் மோர் திங், இந்த கோர்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து வீட்டில் வந்து சும்மா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பட் இப்போ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கிட்ட எங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், ரிலேட்டிவ் ஆகட்டும், வி ப்ரெஸ்டீஜியஸ்லி சேயிங் அப்படி நாங்கள் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது ஈவன் நாங்கள் பிஸியாக இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. சி வி ஹோப் நாங்கள் கம்ப்ளீட்டாக நல்ல ஒரு கரியருக்கு மூவ் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.